My dear students, this is class 12 maths chapter 4 exercise 4.2 la question number 2 பார்க்க போறோம். State the reason for cos inverse cos minus 5 by 6 is not equal to minus 5 by 6. இதான் question. இதுக்கான ரீசன் கேட்டிருக்காங்க. ஏன் வந்து இது not equal to minus 5 by 6? பாருங்க, cos inverseனாலே ஒரு ஆங்கிள். என்ன ஆங்கிள்? cos inverse, cos angle. இப்போ நல்லா கவனிங்க. cos inverse of cos x இப்படின்னு இருந்தால் இதுக்கு ஆன்சர் வந்து x, அதாவது cosக்கும் cos inverseக்கும் cosக்கும் கேன்சல் ஆகிட்டு x ஆன்சராக கிடைக்கும். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. எப்போன்னா if x belongs to 0 to pi, புரியுதுங்களா? இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்தா மட்டும்தான் cos inverse of cos x equal to x ன்னு நம்ம ஆன்சர் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ரேஞ்ச் எங்கிருந்து எங்க இருக்கும் பாருங்க. இந்த d பாருங்க, இது 0, இது வந்து பை. இது 0வும் இன்க்ளூட் ஆகும், பையும் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதுக்குள்ள வந்ததுன்னா இந்த ஆன்சரை நம்ம சொல்லிடலாம். ஸோ நடுவில் இந்த இடத்துல ஒரு பை பை 2 இருக்குது, அதாவது 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும். இதுக்குள்ளே தான் காசோட ரேஞ்சு. ஓகேவா? சரி, இப்போ இந்த -5/6 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எங்கே வரும்? 4th quadrantல வந்துடும். இந்த இடத்துல வந்துடும். -5/6 இந்த இடத்துல வரும். புரியுதா? அதாவது -30 டிகிரி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இது வரல இல்லையா, அதனால தான் நாட் ஈக்குவல். நம்ம இன்னொரு விதமாக இதை சொல்லிடலாம். இருங்க, இப்போ cos inverse of cos -5/6 ஈக்குவல் டு, இது வந்து cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன்ன்றதுனால ஆங்கிளில் மைனஸ் இருந்தாலும் அது ப்ளஸ்ஸாக எடுத்துக்கும். புரியுதுங்களா? அப்போ நான் இதை cos inverse cos 5/6ன்னே சொல்லிடுறேன். அதாவது காஸோட ஹேபிட் என்னன்னா ஆங்கிளில் வந்து மைனஸ் சிம்பிள் இருந்தாலும் அது ப்ளஸ் ஆக்கிக்கும். சரி, இப்போ இன்னொரு விதமாக சொல்லணும்னா காஸ் வந்து 4th quadrantல வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 4th quadrant. ஸோ இந்த 4th quadrantன்றதுனால இந்த ஆங்கிளை நான் ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கிறேன். இப்படி சொல்லலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இதை வந்து cos of cos inverse, இப்போ 5/6 பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சுல, நான் 5/6ன்னு ஆன்சர் சொல்லலாம். ஸோ இந்த ஆங்கிளில் மைனஸ் இருந்தாலும் சரி ப்ளஸ் இருந்தாலும் சரி ஆன்சர் இதுதான் வரப்போகுது. அதனால தான் இது ஆன்சராக வர முடியாது. -5/6 எந்த காரணத்தை கொண்டும் இந்த சம்முக்கு ஆன்சராக வர முடியாது. அதனால தான் நாட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ரீசன். ஓகேவா? சின்ஸ் -5/6 not belongs to 0, pi. ஓகேவா? இந்த ரேஞ்சுக்குள்ளே இது வரல. therefore cos inverse cos of -5/6 is not equal to -5/6. ஓகேவா? இவ்வளோ தாங்க ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.